देखो देखो देखो, आओ मुन्ना, वोटर लिस्ट वाला काम चल रहा है, पता भी है आप लोगों को? इस नाव में आपको सब मिलेगा। अब ये देखिए लोग कैसे नाव के भरोसे जिंदगी, खेत है लोगों के। गांव में हालात अभी हम लोग बाढ़ से डूबे हुए हैं, जानवर को हम लोग बचा रहे हैं, परिवार बचा रहे हैं। अभी हम लोग पैसा भी नहीं रहता है, इतना वाला 100 रुपया नहीं लेता है, 500 रुपया मांगता है। तो यहाँ सांप से भी खतरा है। हाँ, बहुत खतरा है सांपों से, सांप से। सांप काटने से वो लेडीज है, वो जेंट्स मर गया है। तो अब देखिए यहाँ पर एक गांव का रास्ता है, ये आरसीसी रोड है गांव की, ये आरसीसी रोड है गांव की जो पानी में डूब चुकी है और गांव जाने का रास्ता है। बाजार जाने के लिए बैठे हैं, यहाँ पर नाव नहीं है, कोई व्यवस्था नहीं है। स्कूल तो डूबा हुआ, तो लिस्ट कैसे लगाएगा पीओ लोग? स्कूल डूबा हुआ है तो लिस्ट कैसे लगाएगा बीएलओ? पानी में क्या लगाएंगे? कभी हम वोट नहीं दिए बीजेपी को, ना कभी देंगे। बीजेपी को कभी वोट नहीं देंगे। अब देखिए ये बाढ़ का पानी यहाँ तक था, यहाँ तक स्कूल डूबा हुआ था, उसके निशान है। यहाँ पर कहाँ लिस्ट दिख रही है आपको? लिस्ट कहीं दिख रही है? कैसे पता चलेगा लोगों को? வணக்கம். இந்த நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. சந்திரபாபு நாயுடு இந்த நாட்டின் அரசாங்கத்தை திரட்ட போகிறார். ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்விகள், தேர்தல் ஆணையம் உங்களுடைய ஓட்டுக்களை திருடி விட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி திருடப்பட்ட ஓட்டால் தான் பிரைம் மினிஸ்டராக 3வது முறை பதவியேற்றுள்ளார். ராகுல் காந்தி கேட்ட கேள்வி, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாமா வைக்கக்கூடாதா? SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல பீகாரில் 65 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்களா? சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்தில் வாதம் பிரதிவாதத்தை கேட்டு தன்னுடைய இன்ட்ரிம் ஆர்டர்ஸ்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இதே பீகாருக்கு சென்று அங்குடைய மக்களிடம் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த நாட்டில் குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, நாங்க அதை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சிறையில் அடைப்பதற்காக. இன்னொரு பக்கம் இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், சோனியா காந்தியின் கனவு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குவது, MK ஸ்டாலினின் கனவு தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவது. இது என்னைக்குமே சாத்தியமாகாது. இது அவருடைய கணக்கு. I want to show all of these people, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுமே, ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த வீடியோவை பார்க்க வேண்டும், இன்க்ளூடிங் the Election Commission of India and the Chief Election Commissioner Gyaneshwar Kumar. Press meet வச்சீங்க இல்லையா? You should first watch this video. And the Chief Justice of India, Prime Minister of India, and opposition leader of opposition Rahul Gandhi inclusive. எந்த அளவில் பீகார் அரசியலை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிக பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று நீங்க கூறுகிறீர்களோ, அதே பீகாரின் உண்மையான முகத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். என்னுடைய நண்பரான சௌரப் சுக்லா, த ரெட் மைக், இன்னைக்கு கார்த்தால எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார். நேற்று அவர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்தாலே எனக்கு புரியவில்லை, இது பீகார் தானா என்ற அந்த கேள்வியை நான் கேட்டபோது, ஆமா ராகுல், நான் இங்கதான் இருக்கேன், பீகாருடைய உண்மையான நிலை இதுதான். பெரும் வெள்ளம் வந்து ஒட்டுமொத்த பீகாரின் ஒரு பகுதியை அழித்து விட்டது. ஃப்ளட் 24 லட்சம் நபர்களுடைய வீடுகளை, கிராமங்களை, வயல் காடுகளை அழித்து விட்டது. எதுவுமே மீதமல்ல. தான் செல்லமாக வளர்த்து வந்த அந்த பசுவை, ஆடுகளை அதையும் சுமந்து கொண்டு படகுகளில் ஏறி தன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பீகாரில் இருந்து வெளிவருகிறது. And I want the entire nation to watch this video because this is what the reality is. SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல 65 லட்சம் நபர்களை அவர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் என்று ஒரு போராட்டம் நடக்கிறது. ராகுல் காந்தி and தேஜஸ்வி யாதவ் are doing rallies.
பட் எந்த ஊடகமாவது இந்த படத்தை, இந்த முகத்தை காட்டினார்களா? அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், படகோட்டுநர்கள் 100 ரூபாய் கேட்கக்கூடிய இடத்துல 500 ரூபாய் கேட்கிறார்களா? காரணம், அரசாங்கம் அந்த படகை கூட கொடுக்கவில்லை. தன்னுடைய உயிரை தானாகவே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். ஆனால் இந்த இடத்தில் எந்த விதமான சப்போர்ட்டும் என்டிஆர்எஃப் டீம் காணவில்லை. போலீசார்கள் அங்கு கிடையாது, பாலிட்டிஷியன்ஸ்கள் கிடையாது. பட் பீகார் இஸ் ஆன் சர்ச். எந்த செய்தி நீங்க பார்த்தாலும் பீகார்ல வரக்கூடிய தேர்தல், இதைத்தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ராகுல் காந்தியோடைய ராலிகளை பார்த்தீர்களா? வரக்கூடிய கூட்டத்தை நீங்க பார்த்தீர்களா? பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய கூட்டத்தை நீங்க பார்த்தீர்களா? பட் வாட் அபவுட் திஸ் ஏரியா, ஃப்ளட்டட் ஏரியா? இதை பற்றி ஏன் யாருமே பேசுவதில்லை என்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. இந்த இடத்தை பற்றி சௌரப் சுக்லா நேரடியாக உங்களுக்காக ஆங்கிலத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். காரணம், அவர் பேசக்கூடிய அந்த வீடியோ ஹிந்தியில இருக்கு, ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார், அவருக்கு தமிழ் எல்லாம் தெரியாது. பாருங்க இதை. இதுக்கப்புறம் சௌரப் சுக்லா காட்டிய அந்த வீடியோவை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். சௌரப் சுக்லாவை நீங்க கேளுங்க. More than 20 lakh people in Bihar are displaced due to floods in Kosi and in Ganges. It was mentioned in Supreme Court during the hearing of SIR that people are fighting for their lives in lakhs of villages in Bihar. And why Election Commission is hell-bent on conducting SIR during this season of flood? Supreme Court clearly said that it is a matter of concern. The people who are affected in flood, they cannot arrange documents like residential proof, income proof. It is very difficult for them because their houses are drowned. In fact, government offices are also drowned. They have no place to get these documents. They are already displaced from their houses. They are living in camps. They are dependent on government for the food. That's what I have shown in my story in Chhapra, where more than 200 villages are affected by the floods. While Election Commission is still hell-bent on conducting SIR revision of voter list. In fact, the BLOs, booth level officers who are conducting this whole exercise for Election Commission, they are also affected by floods because they are also residents of these places. And every day they are getting calls from Election Commission to complete the exercise. People are not in their houses. They are living 20 kilometers from their house in safe areas. People are struggling to save their lives. How can they save their vote? 24 லட்சம் நபர்கள் தன்னுடைய வீட்டை இழந்து நிற்கிறார்கள். இந்த தருணத்தில் எஸ்ஐஆர் தேவையா என்கிற இந்த கேள்வி. பிஎல்ஓ ஆபீசர்கள் அவர்களுடைய ஐடி ப்ரூஃப்களை எப்படி கேட்பார்கள்? எப்படி பீகார் தேர்தலை சந்திக்க போகிறது என்கிற ஏராளமான கேள்விகளை இன்னைக்கு கேட்டிருக்கிறார். இவர் எடுத்த இந்த வீடியோ நக்டா டைரா என்கிற ஒரு கிராமம் மற்றும் சிதர் சாக் என்கிற இன்னொரு கிராமம். இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அவர்கள் தத்தளிக்கக்கூடிய நிலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 20,000 குடும்பங்கள் வசிப்பதாக கூறுகிறார்கள். அதாவது சிறிய கிராமங்கள் இல்ல, பெரிய பெரிய கிராமங்கள். वोटर लिस्ट वाला काम चल रहा है, पता भी है आप लोगों को? नहीं पता है ना? अभी तो आप लोगों को बाढ़ से जूझना पड़ रहा है. आप घर डूब गया था पानी में. सरकार तो अब ऐसे ऊपर के धो देलक, केना मन जाय कि सब देखता हूं. நீங்க அந்த படத்தை பாருங்கள். நீங்க 4 புறமும் பார்க்கக்கூடிய அந்த தண்ணீர் கடலோ அல்ல ரிவரோ கிடையாது, நதியோ கிடையாது. இது எல்லாமே விவசாய பூமிகள், அவர்களுடைய தோட்டம், அவர்களுடைய வயக்காடு அனைத்துமே தண்ணீரில் ஒழுகி கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் இப்ப பீகார்ல இருக்கக்கூடிய நிலை.
பட்னா பீகாரின் தலைநகரம். பட்னாவிலிருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலை. அதிகமாகலாம் நீங்க போக தேவையில்லை. ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயே ஃப்ளைட்ல இருந்து நீங்க கீழே இறங்கும் போதே இந்த அனைத்து காட்சிகளுமே எல்லாருமே பார்த்திருப்பார்கள். ராகுல் காந்தியும் பார்த்திருப்பார், பிரைம் மினிஸ்டர் மோடியும் பார்த்திருப்பார், இல்ல வெளியிருந்து போகக்கூடிய பத்திரிகையாளர்களும் பார்த்திருப்பார்கள். ஆனால் யாருமே இதை பற்றி ஏன் ரிப்போர்ட் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இதுல மசாலா கிடையாது. மக்களுடைய உயிரை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஓட் அரசியல் அது மட்டும் தான் எங்களுக்கு கவலை. आसपास पानी से घिरे गांव में हम मौजूद हैं और ये खेत है, ये पूरी जो फसल है बाढ़ में तबाह हो गई है। बाढ़ में सब बह गया। हाँ, बाढ़ में पूरा सब फसल नष्ट हो गया। सब्जी था, भिंडी, नेनुआ, मकई उकई, धान उन था, सब नष्ट हो गया है। सब नष्ट हो सब गया। नष्ट हो गया। सरकार की तरफ से कोई मुआवजा नहीं मिला। सरकार की तरफ से कोई मुआवजा कोई मुआवजा नहीं मिला। ஒட்டுமொத்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஎல்ஓ ஆபீசர்கள் மீதும் ஏராளமான பிரஷர் இருக்கிறது. எத்தனையோ பிஎல்ஓ ஆபீசர்கள் இதே கிராமத்தில் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் வீட்டுக்கு வீடு போய் இந்த இன்ஸ்பெக்ஷனை செய்வார்கள்? எப்படி இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்புவார்கள்? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நேற்று ஒரு ஆர்டர் வந்து விட்டதா, இந்த மாதிரி நீங்க ஆதார் கார்டை காட்டலாம், உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியும் காட்டலாம், இதற்கான அப்ரூவலை நாங்க கொடுத்து விடுகிறோம். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இன்னொரு வேர்டிக்ட் என்ன? இதற்கு மேல் நீங்க உயிரோட இருக்கிறோம் என்று பிஎல்ஓவை போய் சந்திக்க எல்லாம் தேவையில்லை, ஆன்லைன் வழியாக நீங்க இருக்கவே இடமல்ல, சாப்பிடுறதுக்கு உணவல்ல, உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்கிற அந்த கேள்வியில் இந்த நபர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னோட உயிரை காப்பாற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர், பிஎல்ஓ should not ask anything. எந்த விதமான அட்ரஸ் ப்ரூஃபையும் கொடுங்கள், நேஷனாலிட்டி எப்படி வேணாலும் ப்ரூஃப் செய்து கொள்ளுங்கள், ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, வாட்டர் பில் அதையும் நீங்க காட்டலாமாம். இந்த வாட்டர் பில்லை நீங்க காட்டலாம். And this is what being news throughout the day. தேர்தல் ஆணையத்திற்கு பலத்த அடி கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். மோடி, ஷா அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் பேக் ஃபுட். எந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள்? எந்த தருணத்தில் இந்த எஸ்ஐஆர் எடுக்கப்படுகிறது? இந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட்டிடமும் அட்வொகேட்ஸ் எடுத்து வைத்த பின்பு கூட எந்த பத்திரிகையாளருமே எந்த நியூஸ் சேனலுமே இதை பற்றி எதற்காக பேசவில்லை, எதற்காக காட்டவில்லை என்பது என்னோட கேள்வி. ஒரு சில காட்சிகளை நான் எடுத்து காட்டுகிறேன். பேசவே தேவையில்லை. அங்கிருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையை தானாகவே கக்கிவிடும். பாருங்கள். वोटर लिस्ट वाला काम चल रहा है, पता भी है आप लोगों को? नहीं पता है ना? अभी तो आप लोगों को बाढ़ से जूझना पड़ रहा है। आप घर डूब गया था पानी में। तो का करी सकता सरकार तो आवे से उन्हें जा ऊपर क के धो देलक अब केना मन जाय कि सब देखता। सांसों को बचाने की लड़ाई लड़ रहे हैं, वोट बचाना तो बहुत दूर की बात है। देख लो ना कितना में चीज जा, अब 5,000 रुपया 10,000 दो, वीडियो बना, हम जालम हम भांस कर। देखिए ये लोग जो है अपना घर देखने जा रहे हैं। आप देखिए इनके घर का रास्ता देखिए, ये सब रास्ता है जो डूब चुका है। अब ये लोग पैदल जो है अपने घर को देखने जा रहे हैं। आइए हम भी इनके साथ चलते हैं घर को देखने। ये क्या है गांव का नाम? आगे छितर चक है, नक्शा दिया से छितर चक आदमी जा रहा है अपना घर के पास। अच्छा, घर देखने के लिए जा रहा है। तो अब देखिए यहाँ पर एक गांव का रास्ता है और ये रास्ता पूरा डूबा हुआ है, आसपास पूरा पानी है और जो लोग हैं वो अपने घरों को देखने जा रहे हैं, चेक करने जा रहे हैं। तो आसपास पानी से घिरे गांव में हम मौजूद हैं और ये खेत है, ये पूरी जो फसल है बाढ़ में तबाह हो गई है। बाढ़ में सब बह गया। हाँ, बाढ़ में पूरा सब फसल नष्ट हो गया। सब्जी था, भिंडी, नेनुआ, मकई उकई, धान उन था, सब नष्ट हो गया है। सब नष्ट हो गया। सब नष्ट हो गया। सरकार की तरफ से कोई मुआवजा नहीं मिला। सरकार की तरफ से कोई मुआवजा नहीं मिला। பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், இல்லை லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிற்கு வந்து பேசிய அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் மாற்றம் நடக்குமா நடக்காதா அது வேற கேள்வி. ஆனால் இந்த மாநிலத்தில்
என்ன நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த உண்மையை கூட உங்களிடம் எடுத்துக்காட்டாத அந்த மீடியா, அந்த அரசியல்வாதிகள், அவர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்க வேண்டும்? எதற்காக இந்த எஸ்ஐஆர், எதற்காக இந்த ராலிஸ், எதற்காக இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கொடுத்து வருகிறார்கள் அரசியல்வாதிகள்? பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக எதற்காக NDRF டீம் இதுவரை இறக்கப்படவில்லை? எதற்காக இதே அரசியல்வாதிகளுக்கு சேர்க்கப்படக்கூடிய அந்த கூட்டம் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கவில்லை? பிரைம் மினிஸ்டர் மோடி போய் பேசும்போது இந்த மாதிரி பீகாரில் ஏராளமான இடங்களில் பெருவெள்ளம் அடித்துக் கொண்டிருக்கிறது, ஃப்ளட் வந்திருக்கிறது, அவர்களுக்கு ரிலீஃப் செய்ய வேண்டும் என்கிற அந்த குரலை எதற்காக அவர் எழுப்பவில்லை? அமித்ஷாவிலிருந்து ராகுல் காந்தி வரை அனைத்து நபர்களுமே ஓட் அரசியலை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படவில்லை? சிந்தித்து பாருங்கள். சௌரப் சுக்லா, ரெட் மைக்கிற்கு எங்களுடைய நன்றிகள் பல. ஏன்னா அவர்கள் வழியாக தான் இந்த வீடியோ காட்சிகளை நீங்க பார்த்திருக்கிறீர்கள், இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். இவருடைய முழு வீடியோக்கான அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுகிறேன். தயவு செய்து பாருங்கள். மொழி புரிகிறதோ புரியவில்லையோ வேற விஷயம், ஆனால் பாருங்கள் அவர்களுடைய நிலை என்ன. இந்த தருணத்தில் ஞானேஷ் குமார், உங்களுக்கு இது தேவையா? SIR என்கிற இந்த விஷயம் உங்களுக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.